பிரமிக்க வைக்கும் காந்தார தெய்வங்களுடைய இன்னொரு மறுபக்கம். இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ரகசிய தகவல்கள் நிறைந்த ஒரு வரலாறு. என்னென்னு பார்க்கலாமா? வாங்க சொல்கிறேன். காந்தார தெய்வங்கள் நம்ம பார்ட் 1 பண்ணியிருக்கோம். பார்ட் 1 நம்ம சேனலில் இருக்குது. பார்ட் 3 இது. காந்தாரால் படத்தில் நம்ம ஒரு சில தெய்வங்கள் தான் பார்த்துருப்போம். ஆனால் காந்தாராங்கிற அந்த படம் எடுக்கப்பட்ட துளுநாட்டு மக்களின் வரலாற்றில் நிறைய தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்களின் பட்டியலெல்லாம் என்னென்னு பார்ட் 1 சொல்லியிருக்கேன். இப்போ அவங்க வழிபடக்கூடிய இன்னொரு தெய்வத்தில் முக்கியமான ஒரு தெய்வம் ஒன்று அது இருக்குது. அது என்னென்னு சொல்லட்டுமா? அதோட பேர் பிலிச்சாமுண்டி. அது என்ன பிலிச்சாமுண்டி அப்படின்னா, இப்போவும் நம்ம ஊர்களில் நம்ம கிராமங்களில் புலியை பிலிம்பாங்க. அப்படி கொச்சை விளக்கில் பிலின்னு சொல்கிறது தான். அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க, புலியை பிலின்னு சொல்கிறாங்க. தமிழ் தான் கொஞ்சம் பழைய தமிழ், கிராமப்புற தமிழ், அதிலும் பழங்குடியின தமிழ். அதனால் அது பிலின்னு பொருள். அந்த பிலிச்சாமுண்டி அப்படின்னா புலி மேலே வரக்கூடிய சாமுண்டி அப்படின்னு பேர். இந்த தெய்வம் தான் அவர்களுக்கு காட்டு விலங்குகளிடமிருந்து, அதாவது புலியிடமிருந்து கால்நடைகளை பாதுகாக்கும் தெய்வம் அப்படின்னு அவங்க வழிபடுகிறார்கள். இந்த புலிச்சாமுண்டிக்கும் ஒரு வரலாறு இருக்குது. புலிச்சாமுண்டி என்ன அப்படின்னு கேட்டால், கைலாயத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் 2 பறவைகள் கூடு கட்டி வசிச்சுது. ஆண் பறவையும் பெண் பறவையும் கூடு கட்டி முட்டையிட்டு வசிச்சுக்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் மாலை நேரம் ஆயிடுச்சு, ஆண் பறவையை காணோம். ஆண் பறவை கூடு திரும்பலை. பெண் பறவைக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அது என்ன பண்ணுச்சு, சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வேண்டிக்கிச்சு, எனக்கு எப்படியாவது என்னுடைய கணவர் திரும்ப வரணும், பத்திரமா வரணும், வீட்டுக்கு வரணும், அவரை விரைந்து வர வைங்க. அப்படி வர வச்சிங்கன்னா நான் என்னுடைய முட்டை, ஒரே ஒரு முட்டை தான் இட்டிருந்தது, அந்த முட்டையை உங்களுக்கு காணிக்கையாக தர்றேன் அப்படின்னுச்சு. அதோட வேண்டுதலை கேட்டவுடனே சிவனுக்கும் பார்வதியும் மனம் இறங்கி அந்த பறவையை திரும்ப வீட்டுக்கு வர சொன்னாங்க. அந்த பறவை, ஆண் பறவை கூட்டுக்கு வந்துருச்சு. கூட்டுக்கு வந்தோன்னா முட்டையை கொடுக்கணும்ல. முட்டையை கொடுக்கறதுக்காக பெண் பறவை அது முயற்சி பண்ணும்போது முட்டை என்ன பண்ணுச்சுன்னா கூட்டிலிருந்து பொத்துக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த முட்டை 2 உடஞ்சி போச்சு. உடஞ்சி போச்சுன்னா அந்த முட்டைக்குள்ளேருந்து ஒரு சின்ன புலிக்குட்டி வெளியில் ஓடி வந்தது. ஆச்சரியமாக இருந்தது பறவைகளுக்கெல்லாம். உடனே சிவனும் பார்வதியும் அந்த புலிக்குட்டியை ஆசீர்வதிச்சு, சரி நீ கைலாயத்தில் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, கைலாயத்தில் சிவனுக்கு தொடர்பான, சிவனுக்கு சொந்தமான நிறைய பசுமாடுகள் இருக்குது. அந்த பசுமாடுகளை எல்லாம் காவலனாக இருந்து பார்த்துக்கோ அப்படின்னு அனுமதிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் பசுமாடுகள் மேய போகும்போது இந்த புலியும் கூட போகும், திரும்ப பத்திரமா பாதுகாத்து கூட்டு வரும். இப்படி கால்நடைகளுக்கு பாதுகாப்பாக இருந்தது. ஒரு நாள் இந்த புலி என்ன பண்ணிருச்சுன்னா, அந்த பசுக்களிலேயே சிவனுக்கு மிகவும் உகந்த ஒரு பசுமாட்டை அடித்து சாப்பிட்டுருச்சு. அதனுடைய ஒரிஜினல் குணத்தை காட்டிருச்சு. சிவனுக்கு இது தெரிஞ்சோடனே பயங்கரமான கோபம் வந்துருச்சு. உன்னால் இனிமேல் இந்த கைலாயத்தில் இருக்கிறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. நீ காவலனாக இருக்க வேண்டியவன், நீயே ஒரு பசுமாட்டை கொண்டுட்ட, உன் குணத்தை காட்டிட்ட, இனிமேல் உனக்கு கைலாயத்தில் இடமில்லை, நீ பூலோகம் போ அப்படின்னு சபிச்சிட்டாரு. ஆனால் அது மன்னிப்பு கேட்டது, வேண்டிச்சு, என்னை இனிமேல் மன்னிச்சிருங்க, நான் இனிமேல் நல்லா இருப்பேன் அப்படின்ட்டு. ஆனாலும் சிவன் என்ன பண்ணார், உனக்கு விதிக்கப்பட்டது தான், ஆனால் இனிமேல் உனக்கு கால்நடைகளை கொல்லுகிற குணம் உனக்குள்ளே இருக்காது, கால்நடைகளை பாதுகாக்கிற குணம் தான் இருக்கும். அதனால் நீ பூலோகத்துக்கு போய் கால்நடைகளை உன்ன மாதிரி புலிகளிடமிருந்து பாதுகாக்கின்ற பணியை செய் அப்படின்னு அனுப்பிட்டார். அப்படி வந்த புலி துளுநாட்டில் தங்கி அந்த துளுவின் பழங்குடியின மக்கள் வாழ்கின்ற காடுகளில் கால்நடைகளுக்கு பாதுகாப்பான தெய்வமாக இருக்குது அப்படின்னு துளுநாட்டு மக்கள் நம்புகிறார்கள். அந்த புலி மீது வரக்கூடிய சாமுண்டி, புலி சாமுண்டி வடிவத்தில் அவங்க வணங்குகிறார்கள். இதுதான் அந்த புலிச்சாமுண்டியின் கதை. அவங்களுடைய தெய்வங்கள் இது ரொம்ப முக்கியமான தெய்வம். அவங்களுடைய தெய்வங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிற ஆபத்துகளிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாக இருக்கும். காட்டு விலங்குகளிடமிருந்து, இப்போ காட்டு பன்றிகளிடமிருந்து பயிர்களை காக்கிறது தான் பஞ்சுருளி. இது மாதிரி தான் குளிகாங்கிற தெய்வம் தான் நீதி வழங்குகிறது. இது மாதிரி இன்னும் நிறைய தெய்வங்கள் அவங்களுக்கு இருக்குது. அந்த தெய்வங்களை நான் ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தடுத்த கதைகளில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.